ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம டே டு டே லைஃப்பில் பேசக்கூடிய தமிழ் வார்த்தைகளுக்கு இணையான ஆங்கில வார்த்தைகள் என்னென்ன, அதை எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு 20 இங்கிலீஷ் சென்டென்சஸ் கற்றுக்க போகிறோம். நம்ம எப்போதும் போல் தமிழில் சொல்லி அதை அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், இன்னும் முடிக்கலையா, இன்னும் முடிக்கலையா, இன்னும் முடிக்கலையா, இந்த வேலையை இன்னும் முடிக்கலையா அப்படின்லாம் கேட்பாங்கள்ல. இந்த ஹோம்ஒர்க்கை இன்னும் முடிக்கலையா, நீ இன்னும் படித்து முடிக்கலையா, அந்த மாதிரி கேட்பாங்கள்ல. இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? இஸ் இட் நாட் டன் எட், இஸ் இட் நாட் டன் எட் அப்படின்னா இன்னும் முடிக்கலையா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவங்க வந்தாங்க. நம்ம சொல்லுவோம்ல, நீங்கள் எங்கே போனீங்க, அவங்கெல்லாம் உங்களை தேடி வந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டி யாராவது ரிலேஷன் வந்திருந்தால் சொல்லுவோம்ல, அவங்க எல்லாம் வந்தாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லுவோம்ல. இந்த வார்த்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? தே ஹேட் கம், தே ஹேட் கம். ஏன்னா இது பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம், அதனால ஹேட் அப்படின்னு சொல்லணும். அவங்க வந்தாங்க, முன்னாடியே வந்துட்டு போயிருப்பாங்களா இருக்கும், வந்தாங்க அப்படிங்கிறத தே ஹேட் கம் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், ஆனால் எப்போன்னு தெரியலை. நம்ம சொல்லுவோம்ல சில விஷயங்களை, கரண்ட் எப்போ வரும் அப்படின்னு கேட்பாங்கல்ல. அப்போ நம்ம சொல்லுவோம்ல, வரும் ஆனால் எப்போன்னு தெரியலை. இல்லாட்டி யாராவது அவங்க வரேன்னு சொன்னாங்களே, எப்போ வருவாங்க, வருவாங்க ஆனால் எப்போன்னு தெரியலை, இன்றைக்கி வருவாங்க ஆனால் எப்போன்னு தெரியலை, அந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. ஆனால் எப்போன்னு தெரியலை. பட் ஐ டோன்ட் நோ வென், பட் ஐ டோன்ட் நோ வென். நெக்ஸ்ட் ஒன், லேட் ஆகிட்டே இருக்குது. நம்ம சொல்லுவோம்ல, லேட் ஆகிட்டே இருக்குது, சீக்கிரமாக கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. லேட் ஆகிட்டே இருக்குது, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட்ஸ் கெட்டிங் லேட், இட்ஸ் கெட்டிங் லேட். நெக்ஸ்ட் ஒன், இருட்டாகிக்கிட்டே இருக்குது. நம்ம சொல்லுவோம்ல, ஈவினிங் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா இருட்டாயிடுச்சு, இருட்டாகிட்டே இருக்குது, வீட்டுக்கு போகணும், அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம்ல. இருட்டாகிக்கிட்டே இருக்குது, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட்ஸ் கெட்டிங் டார்க், இட்ஸ் கெட்டிங் டார்க். நெக்ஸ்ட் ஒன், அவன் சொல்லலை. நம்ம சொல்லுவோம்ல, அவன் என்கிட்ட சொல்லலை, அந்த மாதிரி சொல்லுவோம்ல. அவன் சொல்லலை, சொல்லவில்லை, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம்ல. இதை இங்கிலீஷில் he didn't say, he didn't say அப்படின்னா அவன் சொல்லலை, சொல்லவில்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவன் சொல்லக்கூட இல்லை. சம்டைம் நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம்ல, அவன் என்கிட்ட சொல்லக்கூட இல்லைடா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. இந்த வார்த்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? he didn't even say, he didn't even say. நெக்ஸ்ட் ஒன், எல்லாம் முடிச்சாச்சு. நம்ம சொல்லுவோம்ல, எல்லா வேலையும் முடிச்சாச்சு, எல்லாமே முடிச்சாச்சு, இனி ஃப்ரீ தான், அந்த மாதிரி சொல்லுவோம்ல. இதை இங்கிலீஷில் இட்ஸ் ஆல் டன், இட்ஸ் ஆல் டன் அப்படின்னா எல்லாம் முடிச்சாச்சு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு வர விருப்பம் இல்லை. இப்போ எங்கேயாச்சும் எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம சொல்லுவோம்ல, இப்போ ஏதோ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க, நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு அங்கே வர விருப்பம் இல்லை, நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. எனக்கு வர விருப்பம் இல்லை, இதை இங்கிலீஷில் ஐ எம் நாட் வில்லிங் டு கம், ஐ எம் நாட் வில்லிங் டு கம் அப்படின்னா எனக்கு வர விருப்பம் இல்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், எங்கன்னு கேளு. இந்த வார்த்தையும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான். இப்போ நம்ம வீட்டில் எல்லோரும் எங்கேயாவது போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளையும் கூப்பிடுவாங்க, நீயும் வரியா, நான் அவங்க கூட போகிறேன், நீயும் வரியா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம கேட்போம்ல, எங்கன்னு கேளு, எங்கே போகிறீங்க, எங்கன்னு கேளு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா ஏதாவது நம்மளோட பொருளை வீட்டில் வச்சுருப்போம். அப்போ அது அங்கே வச்ச இடத்துல இருக்காது. அப்போ நம்ம கேட்போம்ல, என் புக்கு எங்கேன்னு அம்மாட்ட கேளு, என் பைக் சாவி எங்கேன்னு அம்மாட்ட கேளு, இந்த மாதிரிலாம் நம்ம கேட்போம்ல. இங்கே வச்சதை காணோம், எங்கன்னு கேளு, அந்த மாதிரி சொல்லுவோம்ல. அதை இங்கிலீஷில் ஆஸ்க் வேர், எங்கன்னு கேளு, இந்த வார்த்தையை ஆஸ்க் வேர் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், எப்போன்னு கேளு, எப்போன்னு கேளு. இப்போ நெக்ஸ்ட் மந்த் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது, நம்ம ரிலேட்டிவ் சொல்லிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீயும் வரணும்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்டில் சொல்லுவாங்களா, அடுத்த மாதம் நம்ம அந்த கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, எப்போன்னு கேளுங்க, அன்றைக்கி எனக்கு ஒர்க் இருக்கா இல்லையா நான் பார்த்து சொல்லணும், அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல. எப்போன்னு கேளு. இல்லை யாருக்காவது முடியலை, ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம கேட்போம்ல, எப்போ ஆச்சுன்னு கேளு அப்படின்னு சொல்லுவோம்ல. எப்போன்னு கேளு, இந்த வார்த்தை இங்கிலீஷில் ஆஸ்க் வென், ஆஸ்க் வென் அப்படின்னு சொல்லணும். அடுத்த வார்த்தை, எதுக்குன்னு கேளு,
எதுக்குன்னு கேளு. நம்ம வந்து வீட்டில் வந்து அப்பா கிட்ட பணம் எல்லாம் கேட்டிருப்போம். அம்மா விட்டு கேட்க சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். அவன் பணம் கேட்குறாங்கன்னு அம்மா போய் சொன்னாங்கன்னா அப்பா கேட்பாங்கள்ல, எதுக்கு இவ்வளோ பணம்னு கேளு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. எதுக்குன்னு கேளு. இல்லைனா வெளில போகிறோம், எங்கேயாவது நான் வந்து 2 நாளைக்கு வெளியூர் போகிறேன் அப்படின்னா எதுக்கு போகிறான் அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்பாங்கள்ல. எதுக்குன்னு கேளு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அதை வந்து இங்கிலீஷில் ஆஸ்க் ஒய். எதுக்குன்னு கேளு அப்படின்னா ஆஸ்க் ஒய் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஒன், என்ன தவறு. நம்ம வந்து சொல்லுவோம்ல, இப்போ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு என்ன திட்டுறீங்க, நான் சொன்னதில் என்ன தப்பு, நான் சொன்னதில் என்ன தவறு, அந்த மாதிரியெல்லாம் கேட்போம்ல. இதை வந்து இங்கிலீஷில் வாட்ஸ் ராங், வாட்ஸ் ராங் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், என்ன விஷயம். என்ன விஷயம், இந்த வார்த்தையெல்லாம் நம்ம வந்து டெய்லியுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான். என்ன விஷயம் அப்படின்னா வாட் இஸ் த மேட்டர், வாட் இஸ் த மேட்டர் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், இது காரமாக இருக்கா. நம்ம கேட்போம்ல, நம்ம ஏதாவது சமைச்சு கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதை சாப்பிட்றவங்கள்ட்ட கேட்போம்ல, இது ரொம்ப காரமாக இருக்கா அப்படின்னு கேட்போம்ல. இது காரமாக இருக்கா. இதை வந்து இங்கிலீஷில் இஸ் இட் ஸ்பைசி, இஸ் இட் ஸ்பைசி அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், அவன் எங்கே. நம்ம கேட்போம்ல, அவன் எங்கே, ஆளையே காணோம், எங்கே போயிட்டான், அந்த மாதிரி கேட்போம்ல, அவன் எங்கே. இதே இங்கிலீஷில் வேர் இஸ் ஹீ அப்படின்னு கேட்கணும். அவன் எங்கே, வேர் இஸ் ஹீ. நெக்ஸ்ட் ஒன், உங்ககிட்ட பணம் இருக்கா. உங்ககிட்ட பணம் இருக்கா. டு யூ ஹாவ் மணி, டு யூ ஹாவ் மணி. உங்ககிட்ட பணம் இருக்கா அப்படின்னா டு யூ ஹாவ் மணி அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், உங்ககிட்ட ஒரு பேனா இருக்கா. நம்ம ஃப்ரெண்டுங்கள்கிட்ட கேட்போம்ல, நம்மக்கிட்ட பேனா இல்லை வந்து எழுதாமல் போயிடுச்சுன்னா, இங்கே தீர்ந்து போச்சுன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்போம்ல, டே உங்ககிட்ட ஒரு பேனா இருக்காடா அப்படின்னு கேட்போம் இல்லையா. இதே இங்கிலீஷில் டு யூ ஹாவ் எ பென், டு யூ ஹாவ் அ பென் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், நீ வந்தாயா. நம்ம சொல்லுவோம்ல, நேற்று நான் ஸ்கூலுக்கு வரல, நீ வந்தியா அப்படின்னு கேட்போம்ல. நீ வந்திருந்தானா நோட்ஸ் கொஞ்சம் கூட, நான் எழுதிட்டு தரேன், அந்த மாதிரி கேட்போம்ல. நான் நேற்று வரல, நீ வந்தியா, நோட்ஸ் தரியா, அந்த மாதிரி கேட்போம்ல. நீ வந்தாயா, டிட் யூ கம், டிட் யூ கம் அப்படின்னா நீ வந்தாயா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவள் சமைக்கிறாளா. அவள் என்ன பண்ணிகிட்ருக்கா, அவளை ஆளையே காணோம், அவள் சமைச்சிட்ருக்காளா, அவள் சமைக்கிறாளா அப்படின்னு கேட்போம் இல்லையா. அவள் சமைக்கிறாளா. இதை வந்து இங்கிலீஷில் டஸ் ஷி குக், டஸ் ஷி குக் அப்படின்னு கேட்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான நம்மளோட 20 சென்டென்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு. எல்லா சென்டென்சஸையுமே நம்ம வந்து தமிழில் சொல்லி அதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறத கன்வெர்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டே டு டே லைஃப்பில் தமிழ் வார்த்தைகளுக்கு பதிலாக இங்கிலீஷில் சொல்லி பழகுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நீங்களும் இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேச ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இப்போ நம்மளோட ஹோம்ஒர்க்குக்கான டைம். இங்கே நான் வந்து ஒரு 5 தமிழ் சென்டென்சஸ் கொடுக்குறேன். அதை வந்து அப்படியே நீங்கள் இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், உன் பேர் என்ன. செகண்ட் ஒன், அவளோட பேர் என்ன. தேர்ட் ஒன், இப்போ டைம் என்ன. ஃபோர்த் ஒன், என்ன பிரச்சனை. ஃபிஃப்த் ஒன், நீ என்ன நினைக்கிற.